Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம 12th standard chemistryக்கு இந்த first midterm 2025 கான important questions and ஒரு அபிஷியலான government question paper discuss பண்ண போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலைனா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க and வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மொத்தம் உங்களுக்கு 5 யூனிட் இருக்குது. யூனிட் 1, 2, 6, 7 and 11. இதுல 5லையும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் அண்ட் இன்டீரியர் கொஷின்ஸ். ஸோ புக் பேக் கொஷினுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியமுடைய புக்கை மார்க் பண்ணி நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அந்த கொஷின் நம்பரை மார்க் பண்ணி அதே கொஷினை படிச்சுக்கோங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். யூனிட் 1 பாருங்க. யூனிட் 1ல புக் பேக் கொஷின்ல கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 12, 13, 15. இதுல இந்த கொஸ்டின் நம்பர் 13 உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின், பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங். அதே போல ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, 6th கொஸ்டின், இதுவும் உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இன்டீரியர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிராவிட்டி செப்பரேஷன், புவி ஈர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல், ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், நுரை மிதப்பு முறை, இது டைரக்ட் 5 மார்க்கு. சிமெண்டேஷன், வீல் படிவாக்கல், மேக்னெட்டிக் செப்பரேஷன், காந்த பிரிப்பு முறை, இதுவும் வந்து உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க்கு. ஸ்மெல்டிங், கால்சினேஷன், ரோஸ்டிங், வறுத்தல், காற்றிலா சூழலில் வறுத்தல், உருக்குதல். அப்புறம் ஆட்டோ ரிடக்ஷன், சுய ஒடுக்கம், சயனைடு லீச்சிங், சயனைடு வேதிக் கழுவுதல், ஹால் ஹெரால்டு ப்ராசஸ், ஹால் ஹெரால்டு முறை, வேப்பர் ஃபேஸ் மெத்தட், ஆவி நிலைமை முறைகள். சரியா? இது வந்து இன்டீரியர் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 2. யூனிட் 2ல புக் பேக் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4, 5, அப்புறம் 7, 8, 9, அதுக்கப்புறம் 12th இந்த ரியாக்ஷன். சரியா? இதெல்லாம் பார்த்துக்கிறேங்க. இது கம்பல்சரியில உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல கொஸ்டின் நம்பர் 8 வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு. மற்றது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்ல கேட்கக்கூடியது. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 14, 16, 17, 18, இதுவும் மார்க் பண்ணிக்கிறேங்க. இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா ஹவு போரிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் இன்டு போரான் நைட்ரேட், போரிக் அமிலத்திலிருந்து போரான் நைட்ரேட் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. அப்புறம் எத்தில் போரேட் டெஸ்ட், எத்தில் போரேட் ஆய்வு, மெக்காஃபி ப்ராசஸ், மெக்காஃபி செயல்முறை, ஆலம்ஸ் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ், படிகாரங்கள், தயாரித்தல், பண்புகள், பயன்கள். அப்புறம் கேட்னேஷன், சங்கிலி தொடராக்கம், ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், கார்பனின் புறவேற்றுமை வடிவங்கள். அப்புறம் ஃபிஷர் ட்ராப்ஸ் சிந்தசிஸ். இந்த 7 இன்டீரியர் கொஸ்டின்ஸ். அப்புறம் யூனிட் 6. யூனிட் 6ல பாத்தீங்கன்னா புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, இதுல 3 இந்த கிறிஸ்டலின் சாலிட்ஸ், அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8, 9, 10, இதுல 9th கொஸ்டின் ஸ்காட்கி டிஃபெக்ட் வந்து உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க்காவே கேட்பாங்க. இந்த ஸ்காட்கி அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த இது. இப்போ கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 14, 17, 19, 24. சரியா? இதுல இந்த ஸ்காட்கியும் ஃப்ரெங்கலும் சேர்த்து 5 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா தனித்தனியா 3 மார்க் கொஸ்டின்லயும் உங்களுக்கு கேட்கலாம். இன்டீரியர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஐசோட்ரோபி அண்ட் அனிசோட்ராபி, திசையொப்பு பண்பு, திசையொப்பு பண்பற்ற தன்மை, வித்தியாசம், டிஃபரன்ஸ். டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் சாலிட்ஸ், மூலக்கூறு படிகங்களின் வகைகள். கோஆர்டினேஷன் நம்பர், அணைவு எண், பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ், முதல்நிலை மற்றும் முதல்நிலை அற்ற அலகுக்கூடுகள். டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ், 7 படிக அமைப்புகள். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் SCBCC FCC யூனிட் செல், கனசதுர அளவு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை. பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் SC, எளிய கனசதுரத்தின் பொதிவுத்திறன். பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் BCC, பொருள்மைய கனசதுர அமைப்பின் பொதிவுத்திறன். இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா? அப்புறம் டிஃபரன்சியேட் HCP அண்ட் CCP ஸ்ட்ரக்சர், HCP வடிவ அமைப்பு மற்றும் CCP வடிவ அமைப்புக்கான வேறுபாடு. ரேடியஸ் ரேஷியோ, ஆர விகிதம், டிஃபெக்ட்ஸ் இன் சாலிட்ஸ், படிக குறைபாடுகள்,
derived density of unit cell அளவு கூட்டின் அடர்த்தியை கணக்கிடுதல். இது டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 7ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 அப்புறம் 9 10 அப்புறம் 12 14 இந்த இது வந்து உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க். 16 17 21 22 23 அண்டு 30. சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி, வினை வகை மற்றும் மூலக்கூறு எண்ணுக்கான வேறுபாடு. இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், முதல் வகை வினைக்கான தொகுக்கப்பட்ட சமன்பாடு. இது டைரக்ட் 5 மார்க். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், பூஜ்ய வகை மற்றும் முதல் வகை வினைக்கான எடுத்துக்காட்டு. அப்புறம் ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர், பூஜ்ய வகை மற்றும் முதல் வகை வினைக்கான அரைவால் காலம். நெக்ஸ்ட் 11th சாப்டர் பாருங்க, 11th யூனிட். புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 1 2 6 அப்புறம் கொஸ்டின் நம்பர் 11 12 13 16 அப்புறம் 17 இந்த கம்ப்ளீட் த ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் 19 கம்ப்ளீட் ரியாக்ஷன். அப்புறம் 21 ஏபிசி கண்டுபிடிக்கிறது. அப்புறம் 22 25 23 24. சரியா? இதெல்லாம் அடுத்து இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ஐபாக் நாமன்கிளேச்சர், ஐபாக் பெயரிடும் முறை. ஹைட்ரோபோரேஷன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைக்காலை தயாரித்தல். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைசரால் ஆர் சப்பனிஃபிகேஷன், கிளிசரால் தயாரிப்பது அது சோப்பாக்குதல் வினை. அப்புறம் நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே லூகாஸ் டெஸ்ட், லூகாஸ் சோதனை, விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் சோதனை, சேசப் ரூல், சேசப் விதி, ஸ்வன் ஆக்சிடேஷன், ஸ்வன் ஆக்சிஜனேற்றம், கிளிசரால் டு டிஎன்ஜி, கிளிசராலிலிருந்து ட்ரைநைட்ரோ கிளிசரின், கிளிசரால் டு அக்ரோலின், கிளிசராலிலிருந்து அக்ரோலின் தயாரித்தல், டவுஸ் ப்ராசஸ், டவ் முறை, கியூமின் ப்ராசஸ், கியூமினிலிருந்து பீனால்கள் தயாரிக்கும் முறை, ஸ்காட்டன் போமன் ரியாக்ஷன், ஸ்காட்டன் போமன் வினை, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பு வினை, கோல்ப்ஸ் ரியாக்ஷன், கோல்ப் அல்லது கோல்ப்ஸ்மிட் வினை, ரீமன்டைமர் ரியாக்ஷன், ரீமன்டைமன் வினை, தால்னின் ரியாக்ஷன், நால்தப் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன் இணைப்பு வினை, டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால், ஆல்கஹால் மற்றும் ஃபீனால்களை வேறுபடுத்தி அறியும் சோதனை, யூசஸ் ஆஃப் ஃபீனால், ஃபீனால்களின் பயன்கள், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், ஈத்தர் தயாரிக்கும் முறைகள், ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், ஈத்தர்களின் சுய ஆக்சிஜனேற்றம், ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிட், ஃபீனாலிலிருந்து பிக்ரிக் அமிலம், ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன், ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் வினை, யூசஸ் ஆஃப் ஈத்தர்ஸ், ஈத்தரின் பயன்கள். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சாப்டர் 6லையும் சாப்டர் 7லையும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு இதையும் தரவா படிச்சிருங்க. சரியா? ஸோ இதில் கொடுத்த நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதை தாண்டி நம்ம கேட்கறதுன்றது கஷ்டம்தான். ஓகே, இப்போ நம்ம கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அண்ட் அதே டிஸ்ட்ரிக்டுடைய தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். சரியா? ஸோ ரெண்டுமே பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 10 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டாக உங்களால் சொல்ல முடியுது அப்படின்றத பார்க்கலாம். இது இங்கிலீஷ் மீடியத்துக்கானது, இது தமிழ் மீடியத்துக்கான 1 மார்க். சரியா? ஸோ இதில் இன்டீரியர் கொஸ்டின்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 2 மார்க்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11 13 15 16 17 18 இவ்வளோ கொஸ்டின்ஸுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்துருக்குது, இன்க்ளூடிங் இன்டீரியர். இது கம்பல்சரி கொஸ்டின். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5 × 2 1 2 3 4 1 2 3 4 5 6 கொஸ்டின் நம்ம கொடுத்ததுலேருந்து வந்திருக்கு 2 மார்க். அதே தமிழ் மீடியமும் பார்த்துக்கிறேங்க. அப்போ 6 கொஸ்டின் வந்துருக்குது அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், 5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இப்போ 5 × 2 10 மார்க் வந்து இந்த செக்ஷனில் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19 20 21 22 23 24 25 26 எல்லாமே. சரியா? 9 1 2 3 4 5 6 7 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 8மே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது.
இப்போ ஆட்டோமேட்டிக்காக 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறோன்றப்ப 5 × 3 15 மார்க்கு இந்த செக்ஷன்லேயும் நம்ம ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்ததா 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 5 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் கொஸ்டின் நம்பர் 27ல் இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் ஆஃப் சில்வர் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்குது. ஸோ அப்போ அதை அட்டன் பண்ணிடலாம். 28ல் பி இந்த கால்குலேட் த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் கேஸ் ஆஃப் பிசிசி கிறிஸ்டல் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அப்புறம் 29ல் பார்த்தீங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் ரேட்டில் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனும் நம்ம கொடுத்தது தான். இந்த பி இந்த 2 நேமிங் ரியாக்ஷன்ஸும் நம்ம கொடுத்தது தான். ஸ்காட்டன் மோமெண்ட் ரியாக்ஷன், எஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ அதனால 2 5 மார்க்கில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 3 5 மார்க் கொஷின்ஸுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும் இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ இதே போல தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸையும் தரவாக படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் சென்டம் கூட என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ.